ஹே காய்ஸ், இது வந்து ஒரு ஜஸ்ட் சண்டே ரைடு தான். நான் போயிட்டு வந்தது எப்படி இருந்தது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ ஹோப் ஃபார் த பெஸ்ட். தேங்க்யூ காய்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் அ லாட். பாருங்கள். ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங். சன் வந்து எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குது. வா 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 கரெக்டாக NH வந்துட்டேங்க. ஸோ வீட்டிலேருந்து நான் அப்படியே கிளம்பி NH வந்தாச்சு. இன்றைக்கி ஒரு ஜஸ்ட்டு ரைடு போகல அப்படின்னு சொல்லி பிளான் போட்டேன். 500 ருபீஸ் பெட்ரோல் அடித்தேன். ஸோ அது எவ்வளோ தூரம் போதோ போயிட்டு வரலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ போகலாம் கைஸ். அப்படியே நீங்களும் பாருங்கள் என்ன பண்ணுறேன்ட்டு. எதாவது கிரிஞ்சுத்தனமாக பண்ணேன்னா அது என்னன்னு சொல்லுங்கள், பார்ப்போம். சன் நல்லா தெரியுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, எனக்கு சூப்பராக தெரியுது, பயங்கரமாக இருக்குது. பரவாயில்ல, வேறு யாராவது வந்தாலும் பார்ப்போம், மீட் பண்ணுவோம். ஓகே, போகலாமா? லேட்ஸ் போட்டுக்கலாம். யா சரி, போகலாம். ஓகே, அதாவது கேட்கலாம் என்ன திடீர்னுட்டு. யா சும்மா தாங்க. கடைசியாக எங்கேங்க நவம்பர் மாதம் நாங்கள் இப்போ கோவா ட்ரிப் போனேன். ரைடர் மினியா போயிட்டு வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நான் எங்கேயுமே போகலைங்க. அதுதான் ஒரு பெரிய இது. மைக் கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா ஆண்டவா. ஓகே, 100ன்னு போட்டிருக்காங்க, பரவாயில்லையே. NHL 100லாம் எழுதியிருக்காங்க. ட்ரிபிள் டிஜிட் ஸ்பீடு இப்போ தான் பார்க்குறேன். ஸோ அதனால் அப்படியே எங்கேயா போயிட்டு வருவோமே அப்படின்ற ஒரு பிளானுங்க, வேறு ஒன்றும் இல்லை. நீங்களே எப்படி இருக்கீங்க? நீங்கள் இந்த சண்டே என்ன பிளான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன், பார்ப்போம். ஓகே, சோலோவாக தாங்க போகிறேன். ஆமாம், அதான் திடீர்னு பிளான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு யார்ட்டையும் கேட்கல. ஸோ அதனால் நம்ம போயிடலாம். இன்னொன்று நான் எங்கே போகிறேன்னு எனக்கே தெரியாது. போகிற வரையும் போயிட்டு திரும்பிடுவேன். ஸோ அதனாலே நம்ம வந்து இப்போ கூப்பிட்றவங்க கிட்ட நம்ம இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அதனால தான் வந்து நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்குவோம் இன்றைக்கி. அதனால தான் இது பண்ணேன் மெயினாக. ஐயா தேங்க்யூ. வண்டி வேறு ஆடுங்க, ஒரே நிமிஷம். கார் போயிருக்கோம், காருக்குள்ளே மொபைல் நோண்டிகிட்டே போகிறாரு கேத்தா. தேங்க்யூ ஃபார் 500K 500 சப்ஸ்கிரைபர்ஸ். எஸ், ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் அது சொல்லி ஆகணும். எஸ், உண்மையிலே எனக்கு 500 வரும்போது தாங்க கொஞ்சம் அப்படியே ஒரு மோட்டிவேஷன் வந்ததுங்க. சீரியஸாக அப்படியே ஒரு ஃபீல் வந்துச்சு. ஓ சரி, நான் ஏதோ பண்ணுறேன், அவ்வளோதான். சரி, ஒரு 500 பேர் 500 பேர் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஒரு 500 பேர் சரி நம்மளே மதித்து பார்க்குறாங்க. ஓகே ஃபைன், எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதனால் அதுதான் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி இன்றைக்கி சண்டே சரி ஓட்டுவோம், ஒரு vlog-ஆ போடுவோம், இதில் ஒரு 4-5 ஷார்ட்ஸ் எடுத்து போடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணேங்க, வேறு ஒன்றும் இல்லை, நத்திங் எல்ஸ், அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ, சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அப்படியே பெருசாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணலாம், பார்ப்போம் இதெல்லாம் போகுது. எனக்கும் தெரியல, பார்க்குறேன். நீங்களும் எதனால கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கான இது நான் மேட்ச் பண்ணுவேன். எல்லாமே சேஞ்ச் பண்ணுவோம். அங்கே என்ன டைவர்ட் பண்ணிட்டாங்க அவ்வளோ இருக்குது. என்னச்சு திரும்ப இடையில விட்டுருந்தாங்க. சரி ஓகே, டைவர்ட்டாக எப்படி போவோம். அதாங்க, என்ன முடிஞ்சளவுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. லைக் கேன் யூஸ் மீ. நீங்கள் அதை பற்றி வண்டி பற்றி எதனால என்கிட்ட கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் மற்றபடி நெட்லேயும் ரிசோர்ஸஸ் இருக்குது. நான் அதெல்லாம் தேடி பார்த்துட்டு மேஜராக என்னென்ன இதில் இருக்குது, லைக் எதாவது கம்ப்ளைண்ட்ஸ் எதாவது இருந்ததுனாலும் என்ன ஏதுன்னு கூட நான் உங்களுக்கு ரிசர்ச் பண்ணி சொல்லுவேன். இன்றைக்கி என்னை வந்து கண்டிப்பாக நீங்கள் எனக்கு அந்த மாதிரி வேலை வாங்கலாம். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக அதை நான் பண்ணுவேன். வா சூப்பர். இவ்வளோ கிட்ட வரோம். ஓ சரி ஓகே. திடீர்னு இவ்வளோ கிட்ட வந்தா அதான் ப்ரோ, சூப்பர் பையில் இருக்கிறாங்க. சரி ஓகே, நோ ப்ராப்ளம். எல்லாம் ஸ்பீடாக போகிறாங்க, நான் ஸ்பீடாக போவேங்க. என்ன பிரச்சனை, மைக் இதாகுதுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு அதை வந்து இது பண்ணி விட்டுறேன். ஸோ பார்க்கலாம் என்ன இதுன்னு. டோல் பிளாஸா வந்துடும். டோல் பிளாஸா முடிச்சுட்டு தான் நம்ம எதுனாலும் பண்ண முடியும். ஸோ
யா இன்னைக்கு சண்டே எதுவுமா எங்கே எல்லோரும் டிப்பு டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறாங்க. டிப்பு டாப்பா என்னன்னு தெரியல. காலேஜா சண்டே வரைக்கும் என்ன காலேஜ் வைப்பாங்க? இன்ஜினியரிங் காலேஜ் ஆனால் வைப்பானுங்க. பிளேஸ்மெண்ட் ட்ரைவ் எல்லோரும் வந்தாகணுன்ட்டு. ஒரு டைம் 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 ஃபோன் இங்கே இருக்குது. 7 மணி கூட ஆகலைங்க. 6:58 தான் ஆகுது. அதுக்குள்ளே இவ்வளோ இதாக இருக்கானுங்க. சாமி தம்பி ரெக்கார்ட் ஆகுறியா? ரைட்டு தானே இருக்கே. ஓகே ஓகே இல்லை கேட் சண்டே ரைடு தான் ஈஸியாக இருக்குது. சரிங்க, நான் கொஞ்சம் அழுத்திட்டு தான் போவேன். பாருங்கள், கொஞ்சம் மைக் இஷ்யூ இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். நான் முடிஞ்ச அளவுக்கு வால்யூம் கம்மி பண்ணிடுறேன். இந்த பாப்பிங் சவுண்டுக்கு நான் ஜாஸ்தி பேச மாட்டேன். கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பேசிக்கிறேன். ஒரு 100 கம்மியாக வந்துட்டு நான் பேசுகிறேன். ஷோர். ஓ யா, வேறு ஏதாவது எக்ஸ்பிரஷன் வந்ததுன்னா நான் கண்டிப்பாக பேசுவேன். அது பார்த்துக்கலாம். அழுத்திடலாமா? அழுத்திடலாம். ஹைவேஸ்ல அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு பாத்தீங்களா? பைத்தியக்காரன், சரியார் பைத்தியக்காரன் இருக்கான். ஹைவேஸ்ல எதுக்கு திரும்புறான், என்ன பண்றான்னு தெரியல. தெரிஞ்சா இருக்கானுங்கப்பா. பின்னாடி வெயிட் இல்ல, பின்னாடி வெயிட் இல்ல. பேரிக்க விட்டுட்டு போயிட்டு இருக்கோம். அப்பா பின்னாடி வெயிட் இல்லாதனால, பின்னாடி வெயிட் இல்லாதனால வாபிள் ஆகுது. சஸ்பென்ஷன் ஆனா தான் வச்சிருக்கேன். நல்லா இருக்குங்க, உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்கு. ஓட்டுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. பரவாயில்ல, ஒரு 170 போகுது வண்டி. சொன்ன ஸ்பீடு போகுது. எக்ஸாஸ்ட் மாத்திரம் இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாஸ்ட் மாற்றணுங்க, அதுதான் மெயினாக யோசிச்சுட்டு இருக்கேன். எக்ஸாஸ்ட் மட்டும் மாற்றிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டக்கராக இருக்கும் இல்லையா? பரவாயில்ல, அந்த வண்டி அது மேக்ஸிமம் ஸ்பீடில் தான் போயிட்டு இருக்கு. அதனால் நம்ம எதுவும் பேச முடியாது.
மாதிரி 170 மேலே போக மாட்டீங்க. சொல்லி வச்ச மாதிரி 170 மேலே போக மாட்டேங்குது. பார்த்தீங்களா, மிரரே திரும்பிடுச்சு பக்கமாக்கா. ஓ, அது ஒரு பெனிலி சம்திங், பெனிலி தான் அது. ஆமாம், பெனிலி தான் இருந்துச்சு. டைம் 7:15. ஒரு டீ கடையாக பார்த்து நிறுத்திக்கிட்டு லைட்டாக அப்படியே டீ சாப்பிட்டுட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே ரிட்டர்ன் போயிடலாம் தான் இருக்கேன். ஸோ ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரைடுன்னு சொல்ல முடியாது. பிரேக்ஃபாஸ்ட்டில் வீட்டுக்கு போய் தாங்க சாப்பிடுவேன். ஆமாம், வீட்டுக்கு போய் தான் சாப்பிடுவேன். இல்லைன்னா எங்கள் அம்மா அவ்வளோதான். கியர் டவுன் பண்ணி ஏற்றுனேன், கரெக்டாக மேடாகி போச்சு. இறக்கமாக இருந்தால் ஒரு வேளை மேபி 170 கிராஸ் போயிருக்கலாம் தான் தோணுது. 180 போயிருப்பான்னு நினைக்கிறேன். 180 டச் ஆனால் கூட சந்தோஷமாக இருக்கும். ஆனால் டியூன் பண்ண வண்டியே 180க்கு மேலே 180 கிட்ட தான் அப்படி தான் போகும். எக்ஸாஸ்ட் மாற்றி இது பண்ணி இந்த ஸ்டேஜ் 2 கிட், ஸ்டேஜ் 3 கிட், ஸ்டேஜ் 10 கிட் அதெல்லாம் சொல்லுவானுங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ கிட்டெல்லாம் போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்துட்டு 180 ப்ளஸ் போகும் மேக்ஸிமம். அவ்வளோதாங்க பெரிய ஃபீல். என்னன்னா இந்த நீங்கள் அந்த கிட்டெல்லாம் மாற்றுறீங்க இல்லையா, ஸோ அதை பற்றி சொல்லணும். இந்த ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 நீங்கள் என்ன போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, அந்த இனிஷியல் பிக்கப்பு மிட் ரேஞ்சுனாங்கும் போது உங்களுக்கு ஒரு 60 to 100. ஸோ இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பிக்கப் கொடுக்கும். ஆப்வியஸ்லி எஸ், கண்டிப்பாக நம்ம பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுக்கான ரிசல்ட் இருக்கும். ஏர் ஃபில்டராக இருக்கட்டும், ஃபுல் எக்ஸாஸ்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், ECU ரீமேப்பிங்காக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய சென்சார்ஸ் எல்லாத்தையும் நம்ம திரும்ப வந்து ரீமேப் பண்ணி அந்த ரீடிங்ஸை வந்து மாற்றி விட்ருவாங்க. என்னென்னா ரிச்சாக ஃபியூல் ஆகும். மைலேஜ் நீங்கள் எதிர்பார்க்க முடியாதுங்க. நிறைய சொல்லுவாங்க மைலேஜ் வந்து அப்படியே தான் இருக்கும் அப்படின்ட்டு. அதெல்லாம் இல்லைங்க, கண்டிப்பாக மைலேஜ் ட்ராப் ஆகும். நீங்கள் பர்ஃபார்மன்ஸுன்னு போயிட்டீங்கனாலே மைலேஜ் ட்ராப் ஆக தான் செய்யும். ஒன்று இல்லாமல் ஒன்று கிடைக்காது. அது மேபி அப்படி யாராவது சொல்கிறாங்கன்னா அவங்க வேணே உங்களை வந்து ஏதாவது ஒரு இதில் ஆசை காட்டி ஏமாத்துறதா தான் இருக்கும். மைலேஜ் கண்டிப்பாக 1 to 3 கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு ட்ராப் ஆகாமல் இருக்காது. பேஸ்ட் ஆன் அந்த கிட்டு நீங்கள் என்ன போடுறீங்களோ. ஃபுல் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் போட்டிங்கனாலும் உங்களுக்கு மைலேஜ் லைட்டாக ட்ராப் ஆகும். ஏர் ஃபில்டர் மட்டும் மாற்றிருந்தீங்கன்னா கூட அது பெருசாக உங்களுக்கு வேரியேஷன் காட்டாது, பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஏர் ஃபில்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்னார்க்கல், அதாவது உங்களுக்கு நிறைய ஏர் இன்டேக் பண்ணுற மாதிரி நீங்கள் வெளியே வென்ஸ் எல்லாம் வச்சு பண்ணணும். ஸோ அதெல்லாமே இருக்குங்க, நிறையா இருக்குங்க அதை பற்றி. ஸோ அதுதான். ஸோ அதனால் இந்த வண்டி என்னென்னா கிட்டு போட்டாலும் 180 ப்ளஸ் போகலாம். 180 கொஞ்சம் கூட போகும் மேக்ஸிமம். ஒரு 190 கிட்ட கூட 190 மேக்ஸிமம் அதுக்குள்ளே தான், அதுக்கு மேலெலாம் போகாது. ஸோ அதனால் அவ்வளோதான் போகும்னு வைங்களேன். ஸோ 180 to 190 அந்த ரேஞ்சில் தான் போகும். ஆமாம், பட் அந்த இனிஷியல் பிக்கப் கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும். முன்ன இருந்த விட பரவாயில்ல, நல்லா இருக்கே அப்படின்ட்டு. அவ்வளோதான், மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் உங்களுக்கு இருக்காது. தட்ஸ் இட். நீங்கள் அப்படி பெரிய டிஃப்ரென்ஸாக வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒன்று இருக்குது. கேம் ஷாஃப்ட்டு, இன்ஜினு, ஹெட் எல்லாத்தையும் வந்து அதாவது என்ன சொல்கிறேங்க, பேரல் அந்த சிலிண்டரை வந்து நீங்கள் திரும்ப ரீபோர் பண்ணி சிசி ஜாஸ்தி பண்ணலாம். 865 போர்னு சொல்லி ஒன்று இருக்குது, யூகேல பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் போடணும். அது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் 2 லட்சம் ஆயிரும் உங்களுக்கு அந்த ஆல்ட்ரேஷனுக்கு. ஸோ அதெல்லாம் போட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி 200 டச் ஆகும். சொல்ல முடியாது, 200 உங்களுக்கு டச் ஆயிரும் வண்டி. ஆனால் ரிலையபிலிட்டி தான் எனக்கு தெரியாதுங்க, அதை பற்றி ரிலையபிலிட்டி சொல்ல முடியாது. ஆனால் கிராங்கெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஸோ பேரிங்கெல்லாம் தாங்குமான்னு தெரியாது, அந்தளவுக்கு ப்ரெஷர். ஸோ அதெல்லாம் இருக்குங்க நிறையா. ஓ, ஸ்டண்ட்டு அந்த இடத்துல ஸ்டண்ட்டு பண்ணலாம் ஐயா. ரோடு பாருங்கள், ரோடு இந்த ஸ்டண்ட்டு பண்ணுறாங்க போல, பைக்ஸில் நின்றுட்டுருக்கு. வாவ், ஸ்டண்ட்டு பண்ணுறேன்னா அங்கே அதெல்லாம் பண்ணலாம் போல். நல்லா இருக்கு. அவர் நம்ம வண்டியை பார்க்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். நல்லது தான், நம்ம வண்டி பார்க்காம ரைட் ஒதுக்கிட்டார், சட்டுன்னு ஒதுக்கிட்டார், சட்டென்று ஒதுக்கிட்டார். நல்லா வருவையா. 3 லேன் ஆகுதா? யா வில் see about it.
170 ஓகே. வண்டியோட டாப் ஸ்பீடு ஸ்பெக் படி 170ங்கிறனால 170 போகுது. அது வரையும் சந்தோஷங்க. ஒரு டைம் 160லே நின்றுச்சா எனக்கா சங்கடமாகி போச்சு. அதில் விண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, இப்போ பரவாயில்லைங்க. 70 போகுது. 170 போகிறனால எனக்கும் ஐ எம் ஹாப்பி. பஸ் இல்லை, பஸ்ஸு டிப்பர் லாரி எஸ் 80 போகிறதே பெஸ்ட்டுங்க. அவங்க பெஸ்ட் ஸ்பீடே இருக்கும். மிடில் லேனுக்காடா இண்டிகேட்டர் போட்ட வாடா. ஐயோ விட்டா நான் திருச்செங்கோட போயிடுவேன் போல இருக்கு. எப்படி ஓய்